ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை முழுமையான பக்தியுடனும் சரணடைதலுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து இதயத்திற்கு கொண்டு வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை கூறி அன்னையின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம். நமது ஆதி குருவான நமது தாயான அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுள்ள இந்த நிலையில் நமது கவனத்தை மெதுவாக இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகங்காரமும் நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தமும் எங்களுக்கு உணர்த்தியமைக்கும்
எங்களுள்ளிருந்து அனைத்து அசுர குணங்களை அகற்றியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்துகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கு தூய அறிவை தந்து ஒரு சுயம் குருவின் ஸ்தானத்தை தந்துள்ள தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தங்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுள்ள நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தையும் தயக்கத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம் 3 மகா மந்திரங்களை கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை எப்பொழுதும் தயவு செய்து சமநிலையில் வைத்திருங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். 4 இதழ்கள் கொண்ட மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ கணேசருக்கு தங்களின் ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கிறது. அதேபோல் எங்களுக்கும் தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக செலுத்தி எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணம் கொண்டவர்களாக மாற்றுங்கள். இந்த மனித வாழ்க்கையின் மனித பிறவியில் மனித குணங்களில் இருக்கின்ற அசுர குணங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ள சகஜ யோகிகளான எங்களுக்கு அந்த குணங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களின் ஆசிர்வாதத்தை பெற்ற நாங்கள் புனிதர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்து வார்த்தைகளுக்கும் ஆரம்பமாக விளங்கும் தாங்கள் ஓம்காரா. தாங்களே வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றீர்கள். தாங்களே பாதுகாப்பிற்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள்.
எங்களுக்குள் மங்களத்தையும் ஞானத்தையும் நிலை நிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற தீமைகளையும் மாயைகளையும் அகற்றுபவராவீர். எங்களுக்குள் திருப்தியையும் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை புரிய வைத்து உணர வைத்து நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களுக்குள் பணிவின் ஆனந்தத்தை தந்தருளுங்கள். எளிமையினால் எங்களுக்குள் தூய அன்பின் அறிவை உணர வைத்திடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கற்பனைகளையும் சலனங்களையும் அகற்றிவிட்டு சூட்சமமான விவேகத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக இருப்பவரான தாங்கள் எங்களை ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக மாற்றுங்கள். நாங்கள் தங்களின் ஆசீர்வாதத்தையும் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தையும் எவ்வித தடங்களும் இல்லாமல் முழுமையாக பெறுவதற்கும் அதை நாங்கள் உணர்வதற்கும் அதன் மூலம் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம். நமது மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि
त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றி எங்களை சமநிலையான வெப்பநிலையோடு இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள்தான் செய்கிறோம் என்ற எண்ணத்தினால் ஏற்படுகின்ற எங்களின் அகங்காரத்தை தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எப்பொழுதும் தங்களின் கவனத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு
எங்களுக்குள் இருக்கின்ற தடைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இடது கையை அன்னை நோக்கி வைத்தவாறு நமது வலது கையை நமது பவசாகரத்தில் வைத்து கவனத்தை நமது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, சமநிலையின் உருவகமான தாங்கள் எங்களுக்குள் தூய்மையையும் உண்மையையும் நிலைநிறுத்துபவராவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு தெய்வீகத்தின் நுட்பங்களை எங்களுக்கு உணர வைத்தவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் முழுமையான திருப்தியை நிலைநிறுத்தி தெய்வீகத்தின் விவேகத்தை உணர வைத்தவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை பாகுபாடுகளையும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற எங்களின் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் நிலையான தன்மையையும் தூய அறிவின் மூலமாக சுயம் குருவின் கண்ணியத்தையும் உணர வைத்தவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் புலன்களை ஒழுங்குபடுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பொய்யான பெருமைகளை அகற்றுபவராவீர். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் தத்துவங்களையும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு தெய்வீகத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற எங்களை தகுதியுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் சிந்தனையிலும் பேச்சிலும் தங்களின் ஆசீர்வாதம் பெற்ற யோகிகளாக சுயம் குருகளாக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தற்பெருமைகளை, கோபத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து, சந்தேகமற்ற நிலையிலிருந்து, தியானத்தின் ஆழமான அமைதியான நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தங்கள் அருளால், ஆசீர்வாதத்தால் நாங்கள் தியானத்தினுள் நிலைத்திருக்க எங்களை சிறந்ததொரு யோகிகளாக தயவு செய்து மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். But if you are not matured enough, like the sea, then you will remain at a level that, like mad, collecting all the muck of the world and ultimately end up in some lunatic asylum. Because all maryadas are lost, all dharma is lost. Without Guru principle, how can you have dharma? You do not think of anybody else, you do not even think of your father, mother or anyone. You don't think of your collective work, you don't think of the world. That's too much. So you become small. But when this Lakshmi Tattva starts, that's the first
inkling of love. Love for others. I know you all love me very much, but it's not complete reflection of your mother. You have to love each other and share everything with each other with love. Then this first light of love, Lakshmi, starts showing in you. In that light, when you move, become very deeply generous. Enjoy your generosity. But I've seen before Sahaja Yoga, people don't care for their children, don't care for their wives, don't care for anything. Either they go to the pubs or they have other women kept or something like that. But after Sahaja Yoga, like a pendulum, they move to the other extreme. Then their wife is the most important. Even if she's a bhoot, anything, she's the most important. Then the children, like hawks, they grab their children, their wife, their house, their things. To them then becomes, this is the main duty. Mother has said we should have good families. But I didn't say that you become slaves of your families. I don't say you break your families. But don't crush them with your narrowness. Let them grow. Let them open out. So from one extreme to another extreme you move. You have to come in the center. So this love has to start showing itself, manifesting itself in all humility. You are doing it for yourself, you are not doing for others. If I am trying to help somebody with money, I am trying to help myself because I can't bear that person in trouble. So no obligation. And I do it secretly. I don't want to talk about it because I'm enjoying it secretly. I'm enjoying myself. I'm not enjoying the idea that I'm doing this for others. But just for myself. So the ego part that is within us, which is more bloated with money. When you can pick out a man who has money, there are stand off from others, they different, Then you think, is he coming from lunatic asylum? No, he is very rich. They look as if they are from lunatic asylum, but they are they are rich people, very rich. They stand in an angular way, look at others in an angular way. Very stupid people. So this is what we have to understand, that we have come out of one kind of a nonsense, we should not jump into another. And we should see that we are here for Sahaja Yoga. We are specially chosen for Sahaja Yoga. We have to work out Sahaja Yoga and nothing else. All our family, all our household, everything is nothing but Sahaja Yoga because we are dedicated. That we are deeply into it. So all these questions I find, women dominating men, men dominating women, will all disappear. The moment you decide that we have to awaken Mahalakshmi principle within us, and the Mahalakshmi principle is the principle where you start seeking the truth and nothing else. But how can you seek the truth without any light in your hand? It's not some sort of an abstract thing.
or just a drama. Oh, I am seeking the truth. With my eyes closed and with darkness in my hand, I am seeking the truth. How can you take to Mahalakshmi principle unless and until the Lakshmi principle is embedded in you? Unless and until you feel that love for each other, you have felt that love, you have expressed that love, you have been generous, you have been enjoying the generosity of your own, then only you can rise up to that principle of Mahalakshmi, which is the spiritual principle. And this spiritual principle has been established within us by penances of all the deities, if you see. See, look at Sita. Born a daughter of a great king, married in a family who was so rich. And she had to go in the jungles without even shoes, and she had to starve herself for our sake. And then with all this, she suffered. Without any comfort she lived, and then was attacked by this horrible Ravana. She lived with him and kept her chastity and purity. And then she came out of that ordeal and she created this Mahalakshmi principle to begin with. Why did she do it? She should have succumbed to this Ravana and should have enjoyed. I mean, normally people would do that. Why did she suffer so much? Because she had a nobler life to lead for our sake. She had to do that ordeal for our sake. And she did it. So she was the first incarnation, we can say, of Mahalakshmi principle. You see her background, and from where to what she went. Sakshat Mahalakshmi had to go through all these things to show us that if you want to have the Mahalakshmi principle within you, then what sort of a woman you should be. That's the first. We have seen her in earth. Then who came afterwards? Then her is Radha. Radha came, Radha. Ra is energy, Dha is the one who has sustained, is Radha. If you see her life, all her life she worked out our Kundalini, Rasa. Full of sweetness, full of beautiful generosity. She danced and danced and danced. Her feet used to pain when Sri Krishna used to rub them. And she didn't go with Sri Krishna. When he became the king, she said, you go. That's all right. I'm no. I have to still work out Mahalakshmi principle among the Gopas and Gopis. She stayed back in a small place. But how much surrendered she was to Sri Krishna. How much surrendered she was to the work of Virat. That she knew I have to work out the Virata's work. And she stayed back. There are so many beautiful stories about her. So the second penance of the Mahalakshmi we know in Radha. Then the third one came as the
mother of Christ. She gave her child to be crucified. But we just introspect ourselves. How much we are attached like hawks on our children. If anybody says anything to the children, people don't like. I have got reports from Switzerland that if anybody says anything to the children, the parents don't like it. No. Nobody should say anything to their children. Here she gives her child to be crucified for the emancipation of humanity. I can't even look at the cross. Why we are so much attached to our children? What are we teaching them? Are we teaching them any sacrifices? Are we teaching them any sharing? Are we teaching them any tolerance? Are we teaching them forgiveness? On the contrary, if anybody says anything to the child, we don't like. Leave alone crucifixion, leave alone even little punishment. The child has now become the biggest ordeal for Sahaja Yogis. I can tell you, I can see it so clearly. The attachment to children is so great in the West that I am surprised. Everybody gets children, what's so great about it? The greatness is what kind of children you are. Tomorrow these children, please move the child that side, don't do that, get out. Please get out and don't do that in the lectures. I don't like women standing here moving their carts and this. Show some respect. Can you do that in the church? Something, you see, sometimes I do not understand. That a certain protocol also women don't understand. Please take the child out and don't keep the thing here. Go out. Please tell her. You don't take your parabolators in the churches, do you? Where there is no Adishakti sitting. Because the principle is made in your own child. It's grabbing you, I tell you. It's grabbing you, your children are grabbing you, and you are grabbing them. So, we must understand. Are we allowing our children to grow big? Are they generous? Are they saints? Are they beautiful? How do they talk to us? Are they confident? Tomorrow they are going to be the leaders of Sahaja Yogis. Like Shivaji's mother, like Jijamata. How she made the son great. It's the mother who makes the children great. And if she wants all the time to sort of grab the child and the child to grab the mother, then it is suicidal. Suicidal for you and suicidal for the children. What have we done about our children? It's duty of every Sahaja Yogi to see that their children grow as great people, greater than you. They have to look after the world. If you spend time with your children, see that you mold them, you nourish them with love, and tell them that they should give love to others. That they should behave in such a manner that everybody should feel that love. Otherwise, they will become devils. Like Ravana. Ravana was a realized soul and spoiled by his mother, became a devil.
If you don't want your children to be devil, first of all understand that they are not your children, they are my children, under your trust. And you are not to make your children dwarfies and smalls. This is a new temptation I find in Sahaja Yoga people are developing. So be careful. I wanted to warn you because we have to make our children like lights. Light burns for others, not for itself. We talk of lights, Diwali, all right, what? These lights are burning for others every moment. Do we learn from them? Are we burning for others? Are our children going to burn for others? We are making them so selfish. So thousands and thousands of children are going to come. And even when they are born, realized, I have seen you spoil them. I mean, if you take a diamond and put it in a gutter, it will be lost. Just like that. Even if you have the best children, you can ruin them by this kind of stupid idea that that's my child, this is mine. Expose your children to good things. Tell them what is good. Tell them how to be good to others. Tell them to look after them. Tell them how to press the feet of others, how to comb the hair, how to give food to others. Teach them. Let them carry little trays and feed others. To the birds. Let them give water to the flowers. Don't make them small. Some of the children are really dynamic, great saints born to you, but you are ruining them, and I have to warn you about it. That in Mahalakshmi Tattva, if you have to now give it to them, please remember that all these great incarnations of Mahalakshmi had to go through such ordeal. So what is the incarnation of Mary teaches us? Many people say, oh, what was Mary after all? She was just nothing. Look at the incarnation of Mary. What does she teach us? We are supposed to be Christians. We are supposed to be Hindus. Suppose. But what do they teach us, these Mahalakshmi principles? The last Mahalakshmi principle came as Fatima. Fatima, the Mahalakshmi, she stayed at home. She didn't show off. She was not the one who went out. She stayed at home, looked after her household, looked after her children and made them two great warriors. Her children and her husband. They fought for the right. They fought for the truth. She was a Gralakshmi. I'm sometimes very much amazed also that if you see the television, a child is lost. It's the mother who speaks, the father does not. He seems more shocked than the mother. Mother is trying to show off because she thinks in the television she'll be seen. She's forgotten her pain, she's forgotten everything. She's the one who's speaking, the father is quiet. He's much more shocked than the mother. It's a common thing you see. Normally a mother should be shocked. So what is the principle of Mahalakshmi? Is that first is of sacrifice. Sacrifice their own children. On the altar of truth. Of course, that is not needed in surgery. You are all blessed people. You don't have to sacrifice anything whatsoever. But if you do not develop your children into proper ways, they will hold you responsible. And they will say, why did you not give us a full scope to develop? If you find your child is obstinate, if you find your child is
miserly. If you find your child, he doesn't know how to share love with others, or dominating, try to curb it down immediately. Children are very clever, extremely clever. The moment they realize that they will lose your love, they behave themselves. So this Mahalakshmi principle has to grow among men as well as in women. We have families now, and this has to work out, that do the whole family, people sit down and meditate. Do we teach our children the proper protocol of Sri Mataji? Like a lady bringing a perambulator in the hall. It's absurd. I mean, can you take a perambulator in the church? This is more than a church. Do you realize whom are you facing? And this is what you have to tell your children, because this is the greatest time. This is the greatest time when you are here. The greatest time of spirituality, of the complete manifestation of the powers of the goddess. Where your children have to be the real flowers of beauty. Please don't try to cover them up with their souls dying out there under the cover of so-called love from you. So we have now 3 principles of Mahalakshmi that we have said. And the 4th one is myself. Mine is a much deeper work, much wider, and tremendous patience. It won't work out if I sacrifice anyone. I have to sacrifice myself. I have to sacrifice my family, so-called. I have to sacrifice my sleep, sacrifice comforts, everything possible under the sun. I have to sacrifice for one reason, that your Mahalakshmi Tattva should be manifested. It should have its fruits. So you came to Sahaja Yoga as the seekers of truth, blessed by Mahalakshmi principle already. And if that is so, let us feel. We love our mother. Why? Why do we love? Why do we love her? Because she loves us. But love doesn't mean without any effort, without any work, without any sacrifice. I don't feel the sacrifice. I don't feel at all anything like that. Outwardly, many people say, Mother, how much you are traveling, Mother, how much you are doing this. I don't feel that, because I enjoy it. And that is what it is important. If we have to develop our full personality, we have to know that our love should not be only a lip service. We have to work. I have seen people, when it comes to working for Sahaja Yoga, they just run away. Where are they? Nobody is available. All are out. Only 5, 6 people are working. The rest are, oh, they'll only come, Mother, when you will come. What work have you put in? What effort we have put in? We are enjoying ourselves, all right. But enjoyment without any effort, enjoyment without any sacrifice, cannot be complete. If you are attached to your comfort, to your laziness, to your selfishness and all that, of course that will be there. But you cannot enjoy.
You cannot enjoy. We'll only enjoy when you just care for enjoyment and the rest of it is finished. Now before you is your mother. I have seen yesterday people who are sleepy. Today also there are many who are sleepy, sitting here. They can't open their eyes. Why? Because they are not yet in it. But for me, I can keep awake for 3 nights, 10 nights, 12 nights. And I can sleep for 1 hour or for 1 year if I want. Because everything is under command. Why is it in command? Because I love. This is the power of love. The power of love gives you complete command over everything. Over your body, your mind, over your ego, over everything. Complete command, power of love. Now, I went to Greece. I know what things I brought from there. Then we went to a shop to buy some things for your Diwali Puja. They're so expensive. I said, no, it's too much. But they'll buy something. We found out that was sold in Italy. But can you believe that is sold in Padua? When you are having your puja here, the presents are sold here at a very cheap price, 10 times less. Now who has arranged all this? This power of love. If you love someone without any expectations, then this power of love just floods you with things, with ideas, with everything. But just try to understand. It should be pure love, without thinking. Pure love. Just a feeling that I'm enjoying it. Anything. The whole day I went there, and Javier was quite upset that mother, poor thing, had to, without food, had to go. I was just enjoying it. He was feeling that I am working so hard. I didn't feel that way. Just enjoying. But this enjoyment is not possible for a person who has not become the pure love. That's the trouble is. The source of enjoyment is this power of love. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், கூட்டு தியானத்தின் ஆனந்தத்தை எங்களுக்கு உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் கவனமும் எப்பொழுதும் எங்கள் மீது இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.